mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்லயே எப்படி ஹென்னா ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஐடியா வந்துட்டு நான் உங்களுக்கு தரேன். இந்த ஐடியா யூஸ் பண்ணி நீங்களுமே வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபிள் இருக்கு இல்லையா, லேபிள் வந்துட்டு எடுத்துக்கலாம். நோட் புக்ஸில் ஒட்டுவோம்ல, அந்த லேபிள் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வந்துட்டு பில் போடுறதுக்காக இந்த மாதிரி லேபிள் வந்துட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இந்த லேபிள் இருந்தது அப்படின்னா இந்த லேபிள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வந்து செவுத்தில் ஒட்டுறதுக்காக வால்பேப்பர்ஸ் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வால்பேப்பர் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய டிசைன்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை குட்டி குட்டி டிசைன்ஸ் தான், நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு நான் மேக் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு வச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த லேபிளே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான், ரெண்டுமே வந்துட்டு இந்த மாதிரி பிரிக்கும்போது நமக்கு வரும் இல்லையா. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் தான். இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறத விட அந்த ப்ளைனாக இருக்கிற லேபிளில் வந்துட்டு வரைஞ்சி காமிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ப்ளைன் லேபிள் வந்துட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி ஹென்னா டிசைன்ஸாக, அதாவது மெஹந்தி டிசைன்ஸ், என்ன டிசைன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நான் கையில் தான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். எதுவுமே வந்துட்டு ட்ரேஸ் எடுக்கல. ஸோ அதனால தான் வீடியோவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணல. இந்த மாதிரி கையில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்துட்டு வரைஞ்சி நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரேஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ட்ரேஸ் எடுக்கிற வீடியோஸ் நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால நம்மளோட பாஸ்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு போய் பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல கட்டர் யூஸ் பண்ணி இப்படி வந்து நம்ம கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணும்போது மேலே வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா. மேலே இருக்கிற பேப்பர் மட்டும் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணினா வந்துட்டு போதுமானது. கீழே இருக்கிற பேப்பரும் சேர்ந்து வந்துட்டு ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நல்ல கட்டர் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதனால் கீழே இருக்கிற பேப்பரும் சேர்த்து வந்துட்டு இப்போ கட் ஆகிட்டுருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம ஸ்டென்சில் வந்துட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்டென்சிலுக்கு கட் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். அதில் ஒரு 2-3 மட்டும்தான் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு பாருங்கள். இந்த டிசைன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லீஃப் டிசைன் தான். ஸோ அதனால் இந்த லீஃப் டிசைன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து டெஸ்டிங் டைம். அவ்வளோதான், நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி வந்துட்டு நம்ம கையில் ஒட்டி வந்துட்டு மருதாணி வந்துட்டு போடணும் அப்படின்றது வந்துட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி லேபிளை வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கலாங்க. பிரிச்சுட்டு உங்களுக்கு எங்கே வந்துட்டு இந்த டிசைன் வேணும்னு தோணுதோ அந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபிங்கரில் தான் வந்துட்டு நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அந்த ஃபிங்கரை விட நான் வரைஞ்சிருக்கிற லீஃப் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்து, ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லேபிள் தானே, ஸோ அதனால் ஈஸியாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிக்கும். ஈஸியாக வந்துட்டு பிரிச்சும் வந்துட்டு எடுத்துடலாம் இல்லையா. அதனால் இப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிற மருதாணியாக இருந்தாலும் ஓகே, இல்லை கோனாக இருந்தாலும் ஓகே, எந்த மாதிரி கோனாலும் இருந்தாலும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் கோன் யூஸ் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டு. ரெட் கோன் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன், ரெட் கோன் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ என்கிட்ட அந்த கோன் தான் இருந்தது. வேகமாக வந்துட்டு உங்களுக்கு கழுவியும் காமிக்கணும் இல்லை, அதனால தான் வந்துட்டு இப்போ நான் ரெட் கோன் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேப்பர் மேலே பட்டாலும் நமக்கு வந்துட்டு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் நம்ம ரிமூவ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்துட்டு இது வந்து படும். ஓகேங்களா, மருதாணி வந்துட்டு படும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேப்பரில் பட்டாலும் ஒன்றும் கிடையாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். உடனே வந்துட்டு இந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுறதுனாலும் வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ உடனே வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த டிசைன் அந்த இடத்துல ரொம்ப அழகாக வந்துட்டு வருது இல்லையா, செமையாக இருக்குது இல்லையா. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஏதாவது ஒரு குட்டி டிசைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இனி அந்த ஸ்டிக்கர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் தான் வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இதை நான் கழுவிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ கழுவிட்டு வந்துட்டேங்க. தோ
சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நான் இன்னொரு டிசைன் எடுத்து என்னோடய உள்ளங்கையில் வந்துட்டு நான் இப்போ ஸ்டிக் பண்ணிவிட்டு மருதாணி வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த 2 டிசைனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இந்த லீஃப் டிசைன் தான் வந்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த லீஃபை வந்துட்டு இப்போ நம்ம பிரித்து நான் ஒட்டிட்டேன். இப்போ நான் மருதாணி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோட லாஸ்ட் நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் மருதாணி அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவியுமே வந்துட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்றது நீங்களே பாருங்கள். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்டிக்கர் முடிஞ்ச வரைக்கும் கிளியாத மாதிரி வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். கழுவிட்டு காமிக்கிறேன். இப்போ கழுவிட்டேங்க. தெரியாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அந்த இடத்துல மருதாணி வந்துட்டு அப்ளை ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஆன்ட்டி, நான் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர். நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் கம்மி நானே செஞ்சேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. சப்போர்ட் டு மாம் பியூட்டி ஆர்ட்ஸ்.